ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ்லா. இந்த ஒரு தீர்மானத்தை எடுங்க. இந்த தீர்மானத்தை விட்டு எடுப்பது ஒரு நல்ல பங்கு தெரிஞ்சுக்கோங்க. இந்த தீர்மானத்தை நீங்க எடுக்கிறது நிமித்தம் இந்த உலகம் நம்மள பைத்தியக்காரன் தான் சொல்லும். ஜஸ்ட் லிவ் லைக் அ கிரேசி இன் ஜீசஸ் நேம். பிரதர் சிஸ்டர், உங்கள்கிட்ட தான் இந்த வார்த்தையை பேசப்படுற. இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை தான் வேதத்துல ஒருத்தர் எடுத்தாரு. உலகம் இல்ல, வேதத்துல இருக்க எல்லாருமே அவரை வந்து பைத்தியக்காரன் தான் சொன்னாங்க. ஆனா கர்த்தர் அவருக்கு டபுள் ஃபோல்டா ரெட்டத்தனியா கொடுத்தாரு. யாரை பத்தி நான் சொல்ல போறேன்னு உங்களுக்கு புரியுது. நான் வார்த்தைக்குள்ள போயில அந்த தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நான் வார்த்தைக்குள்ள போய் கொலப்பல. ஓகே, ஆண்டு வார்த்தைக்குள்ள போயிடலாம். யோபு சரித்திர புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம். சாப்டர் 13:15 வசனத்துல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். நாம எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? ஓகே, ஆண்டவர் யோபு ஆசீர்வதித்தாரு. பிசாசுக்கு நீ அவர் ஆசீர்வதிக்கிறனால தான் உன்னை இது பண்றான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஆர்கியூ பண்றான். அப்புறமேட்டு ஆண்டவர் அனுமதி கொடுத்து அவன் உயிரை மட்டும் விட்டுன்னு சொல்லி அவனை பயங்கரமா வாதிக்கிறாரு. அதுக்கப்புறமும் டபுள் ஃபோல்டா எல்லாத்தையும் கொடுக்குறாரு. பட் ஆனாலும் ஆண்டவரோட எடுபடாத ஒரு நல்ல பங்கை யோபு தெரிஞ்சுக்கிட்டாரு. சேம் அந்த லைஃப் ஸ்டைல நீங்க உங்களுக்குள்ள தீர்மானம் எடுக்கணும். என்னை படைச்சவர் அவர் தான். குயவன் கையில எப்படி ஒரு பானை செய்யப்படுதோ அவன் எப்படி வேணா வணையலாம். அதே மாதிரி தான் நீங்க கொடுத்த என்ன படைச்சவர் அவர் தான். அவர் என்ன வேணா பண்ணிட்டு உடைக்கட்டும், என்ன வேணா பண்ணிட்டு வாட் எவர் வில் ஹேப்பன். பட் ஐ பிலீவ் காட். அவரை விட்டு எடுப்படாது. அந்த ரூட் பிளானை மட்டும் மாறும். அந்த தீர்மானம் ஒண்ணு படாலும் பரவாயில்லன்னு சொல்லி இருக்கிறது மாதிரி. ஆனா அவரை விட்டு எடுப்படாத ஒரு நல்ல பங்கு. என்ன பண்ணாலும் அவரோட ரூட்டை ஃபாலோ பண்ணுவேன், ரூபகாரம் பண்ணுவேன்னு சொல்றாரு. அந்த ஒரு திங், அந்த ஒரு மைண்ட், அந்த ஒரு தீர்மானம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கிரேசி தான். உங்களுடைய வாழ்க்கையில கிரேசி தான். உலகம் என்ன வேணா சொல்றோம், கிரேசி தான். புரியுதா? ஒரு நாள் திரும்ப கேளுங்க, பிளான் பண்ணுங்க, ரூட்டை மாத்தாதீங்க. இந்த நாள் இல்லாம கத்திரிக்கை சோத்திர மாமே இல்லையா? லவ் யூ.